சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு 10 காரியத்தை எழுதி இருக்கிறேன். அதை நீங்க குறித்துக் கொள்ளுங்க. 10 things that I'm going to share with you from the book of Psalms chapter 1 verse to 6 verse. Okay, 10 points. The righteous, he is happy always. முதலாவது எழுதி இருக்கிறேன், வாசிங்களேன். அந்த வசனத்தில் அழகாக சொல்லி இருக்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதற்கு பிறகு என்ன சொல்லி இருக்கிறது, அவன் எப்படிலாம் இருப்பான் என்று சொல்லி it differs or it explains how would a righteous or the man who fears God, his lifestyle would be. A man who fears God, how his lifestyle would be. His lifestyle will be happy. சொல்லுங்க, my lifestyle will be happy. Everything that I do, I will have the happiness of God. உலகத்தின் சந்தோஷம் அல்ல, God's happiness in me. Hallelujah. தேவனுடைய சந்தோஷம் எனக்குள் இருக்கும். இப்படியாக நான் எழுதி இருக்கிறேன். இரண்டாவது இப்படியாக நான் எழுதி இருக்கிறேன், இப்படியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். He is happy. The word blessed in this particular passage is referring to the idea of being happy or content. Hallelujah. ஆங்கிலத்தில் வாசிச்சா blessed ன்னு வரும். அப்படி என்றால் அந்த வார்த்தையை எப்படி மொழிபெயர்க்கிறார்கள் என்று சொன்னால், referring to the idea of being happy or content. இருக்கிற அந்த கொஞ்சத்திலே நான் சந்தோஷமா இருக்கிறேன். நிறைய வந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், கொஞ்சம் வந்தாலும் சந்தோஷமா இருப்பேன். Is it possible? Possible. When you have more, you can be happy. Even when you are contented, like you have limited with source, still you can be happy if you are planted in the rivers of water. Hallelujah. நீர்கால்களில் நடப்பட்ட சந்தோஷம் உண்டு. இரண்டாவது இப்படியாக இருக்கிறேன், he does not walk in the counsel of the wicked. In other words, he is careful who he gets advice from. பாவிகளுடைய வழியில் அவன் நிற்பதில்லை. அப்படின்னா அவன் யாரை நண்பராய் வைத்துக் கொள்ளணும்ன்ற ஒரு தீர்மானத்தோடு கூட இருக்கிறவன் தான் நீதிமான். அல்லேலூயா. Bad company, finish with me. Anybody know the saying? Bad company corrupts the good character. பைபிள் இருக்குங்க. தவறான அந்த சம்பாஷணை அல்லது உறவு நல்ல மனுஷனை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வில்ஸ் என்று அழைக்கப்படுகிற சிகரெட் தெரியுமா? வில்ஸ் கம்பெனி, அந்த சிகரெட் அந்த தயாரிக்கிற கம்பெனியுடைய ஓனர் ஒரு ஆர்டிக்கலை வெளியே விட்டார். He have released an article several years back, and in that article the question raised to him saying, how your business is so successful and how you are able to reach out so much. Cigarette gives so much of consequences, we know, though you advertise that it is danger to health. How are you succeeding? What is your reason for success? உங்களுடைய வெற்றியின் காரணம் என்ன என்று சொல்லி கேட்டபோது அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்தாராம். We don't target the smokers, our target is on non-smokers. So what do you do அப்படி கேட்டாங்க. எப்படி நீங்க சிகரெட் பிடிக்கிறவங்க மேல எங்களுடைய கவனம் இல்லை. We are not worried about them, they are already caught. பட் அவங்க கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் எங்க கவனம். அப்ப மார்க்கெட் இஸ் ஆன் them. அப்ப கேட்டாங்களா, எப்படி நீங்க அவங்களுக்கு ரீச் பண்ணுவீங்கன்னு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு சிகரெட் பிடிக்கிறவன் கூட ஒரு 4 பேர் கூட நின்னா போதும். சிகரெட் பிடிக்காத பழக்கம் இல்லாதவன் நின்னா போதும், கூடிய சீக்கிரத்துல அந்த பழக்கம் அவனுக்கும் வந்துடும். Show your friend, I will tell you who you are. சிகரெட் நீங்க பிடிக்க வேணாமா, பிடிக்கிறவனோடு கூட இருந்தா போதும், அந்த பழக்கம் அல்லது அதனுடைய தாக்கல் உங்களுக்கு ஏற்படுமா. That is the success of our company ன்னு சொல்லி அவன் ஒரு ஆர்டிக்கலை விட்டான். பாருங்களேன் எவ்வளவு ஒரு க்ரூவலா இருக்குல்ல. just think about it. They are not worried, they are only focusing on reaching out business. பாருங்களேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. நான் சொன்னேன், he does not walk in the counsel of wicked. மூணாவது, he does not stand in the path of sinners. பாவிகள் இருக்கிற இடத்திலே அவன் நிற்பதில்லை. நீதிமான் எங்க இருக்க மாட்டான். குட்டிச்செவரில் ஏறி உட்கார்ந்து பேசுகிற கூட்டத்தோடு கூட நாம நிக்க
கூடாது. குட்டி செவருல உட்கார்ந்து இருக்கிறவங்கள பேசினா என்ன ஆயிடும் சொல்லுங்களேன்? குட்டி செவரா போயிடும். என்னது செவரா? நம்ம வாழ்க்கை. ஆமா, பாருங்களேன், அந்த காலத்துல அப்படி உட்காருவாங்க. இப்ப செவருலாம் கிடையாது. இப்ப குட்டி செவர் எது ஆக்குது? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப். இல்ல என்னன்னே தெரியாது, இதெல்லாம் இருக்கும். தமிழ்ல வார்த்தை படிக்க தெரியாது, இங்கிலீஷ்ல ஒழுங்கா படிக்க தெரியாது பாடம். ஆனா ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப், ஐ ஹாவ் எவ்ரிதிங் அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்டர்வியூல போனா என்னடா சொல்லுவேன்? வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர். இல்ல அப்படிதான் இருக்கும். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், you need to make a note of these things. He does not stand in the path of sinners. He is careful where he hangs out. You probably won't find this guy at the strip club or the casino. இப்படிப்பட்டவனை அங்க தேவையில்லாத அழுக்கான காரியங்கள் நடக்கிற இடத்துல, ஆபாசமாய் நடக்கிற இடத்துல அவன் இருக்க மாட்டான். அப்படின்னா அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. இந்த காலத்துல வந்து எல்லாமே போன்ல வந்துச்சு. சோ நீ என்ன பண்ணணும்? அதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். அது வராதபடிக்கு என்னென்னலாம் வழி இருக்குதோ அதை பார்க்கணும், இல்லையா? அது வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும், அதெல்லாம் வேண்டாம். ஆமா, சிம்சோன் அப்படிதான் சொன்னாரு. பராக்கிரமசாலினார், பொத்துன்னு போயிட்டாரு. கண்ணு போச்சு, தரிசனம் போச்சு, பெலன் போச்சு, விலங்குகளால் கட்டப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு, கை காலை கட்டிட்டாங்க. கடைசியில பார்த்து சொன்னாங்க, எங்களை சிரிக்க வைன்னு சொல்லிட்டாங்க. They made him joker. Hallelujah. You need to make sure and you need to find the right friend. Hallelujah. Hallelujah. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலக மக்களை பார்க்கும்போது let me also make a balance here. அப்போ நம்ம வெளியில இருக்கிற யார் கூடயும் சேரக்கூடாதா? நீங்க கேள்வி கேட்கலாம், யார் கூடயும் சேரக்கூடாதா? இல்ல, நீங்க யார் கூட பழகினாலும் choose whom you should stay with. யார் கூட நீங்க கனெக்டா இருக்கணும் சூஸ் பண்ணிக்கோங்க. 10 ஃப்ரெண்ட் இருக்கலாம், 10 பேர் வித்தியாசமா இருக்கலாம், but you choose. You have the choice of choosing. The greatest power that God gave to the mankind is to choose. Is the will of God. தேவன் மனுஷனிடத்துல கொடுத்த மிகப்பெரிய வல்லமையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தீர்மானம் எடுக்கிற தன்மை. நீ அதை வைத்து தேவனுக்கு ஏற்ற தீர்மானமும் எடுக்கலாம், தேவனுக்கு விரோதமான தீர்மானத்தையும் எடுக்கலாம். அது உன் கரத்துல தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 4வது பாயிண்ட் இப்படியாக எழுதியிருக்கிறேன். He does not sit in the seat of scoffer. அவங்க கூடவே இருக்க மாட்டான், அவனை தனியா பார்க்கலாம். கும்பல்ல, எல்லாம் கும்பல்ல தப்பான வார்த்தை பேச பசங்க இருக்கிறாங்களா, அங்க இருப்பான். ஆனா அவங்க கூட அவங்க என்ன பண்ண மாட்டான், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு. Sometimes we cannot avoid certain friends, but you need to make a way, escape from there so that your life is secure. உங்க வாழ்க்கை பாதுகாக்கப்படும். What is scoffer? One who expresses scorn, derision or contempt. It does not sound like a person any of us would want to have sitting at our dinner table, but some of us not only have them at our table, we are them. நோட் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்டவங்கள கூட உட்கார்ந்து சாப்பிட கூடாதுன்னு இருந்தாலும் நாமே அப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. So be careful who you chit chat with, who you sit with, who you invite. Be very careful. Check their attitude, check the spirit. The Bible says அவங்களுடைய ஆவியை சோதித்து பாருங்க. எப்படிங்க? நீங்க ஆவியில நடந்தாதான் அவங்க ஆவி என்னன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். வரும்போதே தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு பையன்றது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது, his delight is in the law of the Lord. நீதிமான் அவனுக்கு இருக்கிற குணம். 5th point, his delight is in the law of God. Hallelujah. His delight, what do you delight in? Your spouse, your children, your business, etc., etc., etc. What you delight in? ஆண்டவர் யோசுவாக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். God gave a counsel to Joshua, a piece of counsel, and he said, you will make your way prosper if you do this. Hallelujah. உன் வழிகளை நீ ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்வாய். இதை செய்தா என்ன செய்யணும்? அவருடைய வேத வசனத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன், being delight in the word of God. Hallelujah.
அப்படி இருப்பீங்களா? ஆறாவது, he meditates day and night in God's law. ஏழாவது, he is like a tree firmly planted by streams of water. The seventh characteristics are, இல்ல இந்த ஏழாவது குணாதிசயம், நீதிமான நடக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் எங்க நாட்டப்படுவானா? நீர்க்கால்களில் ஓரமாய் நாடப்படுவான். From the single sentence we can see that this man is rooted and he is provided for. Hallelujah. The streams of water, which I would say could be compared to the Holy Spirit, is always near by for him to swim in, rest, drink from. I also love that the word firmly is included to describe how this tree is planted. This tree is not about to be toppled by the first storm that comes along. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதை ஒரு நல்ல ஊழியர் விளக்குகிறார், இந்த அதிகாரத்தை அழகாக விளக்குகிறார். அதில் எனக்கு பிடித்த ஒரு 10 காரியங்களை எடுத்து வைத்து உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. To make it a clear point that you should follow all these things. இதையெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக, இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். He is like a tree firmly planted by streams of water. அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, firmly. Hallelujah. 8வது பாயிண்ட். Come to the 8th point. He bears fruit in the season. Season or out of season. நல்ல காலங்களிலோ அதாவது அந்த சூழ்நிலை அற்ற காலங்களிலோ, எந்த காலங்களிலும் கனி கொடுக்கிறவராக இருப்பார். இந்த காலத்துல தான், இந்த சீசன்ல தான் மாங்காய் கிடைக்கும். பட் அப்படி இல்லை. வேதம் சொல்கிறது, நீதிமானாய் நடந்தா எல்லா காலங்களிலும் நீங்க கனி தருவீங்களா? Hallelujah. You will bear fruit in all season. How many of you want to have such lifestyle? Everything you touch is prosperous. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். One day morning you get up from the bed and everything you decide is coming forth. You say that I want to buy this house, and there's a way God makes to buy that house. One day you decide that I should be in that country, and you're there next day in that country. What a lifestyle it would be. அவைகள் எல்லாம் செய்கிறதுனாலே ஆண்டவர் கூட இருக்கிறார்னு அர்த்தம் இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை வந்தா எப்படி இருக்கும்? ஏன் எப்ப வரும்னா, ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கும்போது, நடப்பட்டவர்களாய் நாட்டப்பட்டவராய் இருக்கும்போது அப்படி நடக்கிறது. Hallelujah. This man is useful to God. He allows God to use him as he will to produce fruit in his life. This fruit can be harvested when it is the right season. The fruit is direct result of his investment and delight in God's law. Hallelujah. எதில அவன் கனியை நம்ம பார்க்க முடியும்? அவன் எதில நேரத்தை கொடுக்கறான் அதை வச்சு தான். வாலிப பிள்ளைங்களே, உங்க நேரத்தை எல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் இதெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல சொன்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை தேடுங்க, அவருடைய வசனத்துல தியானமா இருங்க, டே அண்ட் நைட் அதை பிடிச்சுக்கோங்க. அப்ப நீங்க கேள்வி கேளுங்க ஆண்டவரை பார்த்து, டே அண்ட் நைட் நான் பைபிள் படிச்சேனே, டே அண்ட் நைட் ஜெபம் பண்ணனே, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு தடுமாற்றங்கள் நீங்க கேட்டு பாருங்களேன். அப்ப ஆண்டவர் என்னதுமா பண்ணுவாரு? உங்களுக்கு சொல்லி தருவாரு எந்த ஏரியால நீ இன்னும் மனம் திரும்பாத இருக்கிறேன்னு, எந்த ஏரியால நீ இன்னும் கடினமா இருக்கிறேன்னு அவர் சொல்லி தருவார். Why he is not able to bless you is because he wanted to first make you better person before he hand over the key to you. உங்ககிட்ட அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி அதை சமாளிக்க கூடிய நபராக உங்களை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். That's why delay. The delay is because of you. God never delays. Hallelujah. அவர் ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் தாமதிக்கிறார் என்று சில பேர் சொல்லுகிறது போல அவர் தாமதிக்கல. ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் பொறுமையோடு இருக்கிறார். Hallelujah. He is not delaying. He is waiting that you should come close to God. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்.
உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். ஓ சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஆமா உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டும் எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா